கலைஞர் மகளிர் உரிமை தொகை டு புதுமை பெண் திட்டம். திமுக ஆட்சியில் மிகவும் பேசப்பட்ட திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறுத்தப்பட்டு, மாற்றாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியில் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்திருந்தார். அதன்படி இனிவரும் காலங்களில் மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா அரசு இந்த தொகையை உயர்த்தி வழங்குவதன் மூலம் பெண்களின் பொருளாதார நிலையை மேலும் உயர்த்த முடியும் என நம்புகிறது. இருப்பினும் பழைய திட்டத்தின் பெயரில் மாற்றம் செய்யப்பட்டு விஜயின் புதிய திட்டமாக இது நடைமுறைக்கு வரும். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் பழைய திட்டங்களை அப்படியே தொடர்வதை விட தனது தனித்துவமான முத்திரையுடன் கூடிய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தவே விஜய் ஆர்வம் காட்டி வருகிறார். முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டங்களில் உள்ள குறைகளை களைந்து பயனாளிகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்த தாவேகா திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது தாவேகா அரசின் முக்கிய இலக்காகும். அதேவேளையில் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்களை நிறுத்துவது எதிர்மறையான விமர்சனங்களை உருவாக்கக்கூடும் என்பதால் அதில் தாவேகா அரசு மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கல்வி பயிலும் மாணவர்களின் தாய்மார்களுக்கு பணம் வழங்கும் என்றும் தாவேகா அறிவித்துள்ளது. அதை இப்பொழுது செயல்படுத்தவில்லை என்றாலும் மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை கொடுத்துவிட்டது. எனவே மே 15ஆம் தேதி நமக்கு மகளிர் உரிமை தொகை எவ்வளவு வரும் என்பதை பார்த்தால் விஜய் சொன்னதை செய்வாரா என்பதை பற்றி தெரிந்துவிடும்.